இப்ப சொல்றேன் புரியுதான்னு பாரு. ஆ, சரவணன்பட்டியை சேர்ந்த இன்னாருடைய பேரன் இன்னாருடைய மகனுமான மணமகனுக்கும் இன்னாருடைய பேத்தி இன்னாருடைய மகளுமான மணமகளுக்கும் இந்த தேதியில் இந்த கிழமையில் இந்த நட்சத்திரத்தில் இந்த லக்கணத்தில் இந்த இடத்தில் திருமணம் நடைபெறவிருக்கிறது. மாமா என்ன சொல்றீங்க? நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னமாயா. இந்த மாதிரி 2 பேரோட பேரு அப்பா அம்மா பேரு எல்லாத்தையும் போட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்களே, அதுக்கு பேரு தான் பத்திரிக்கை. புரிஞ்சுச்சா? இல்லம்மா, உனக்கு விளக்கமா சொல்ல ஒரு உதாரணம் வேணும் இல்ல, அதான். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தான் பத்திரிக்கை அடிப்பாங்கன்னு சொன்னேன். மாமா அதுக்கு பேரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மாமா. அதத்தான் நாங்க முகூர்த்த பத்திரிக்கைன்னு சொல்லுவோம். அத நான் விலைக்கு சொன்னதும் நீ இவ்வளவு ஆச்சரியப்பட்டியே. ஆனா இங்க எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்திருந்தா உன்னைத்தான் என் மருமகளா நான் தேர்ந்தெடுத்திருப்பேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. அப்புறம் மாயா, நான் அமெரிக்காவுக்கு வந்து ஜாலியா ஊரை சுத்திட்டு அங்க இருக்கிற வெள்ளைக்காரங்க கிட்ட இங்கிலீஷ் கத்துக்கிட்டு ஜாலியா இருந்திருப்பேன். இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். என்ன மாமா குண்டு குண்டா தூக்கி போடுறீங்க? அது குண்டு இல்லம்மா, துண்டு. நீ மருமகளா வந்தாலும் வரலனாலும் உன் கூட வந்து அமெரிக்காவை சுத்தி பார்க்க மாட்டானா? அத சொன்ன. கண்டிப்பா போலாம் மாமா. அப்புறம் மாயா, நான் அங்க வந்து ஒரு வெள்ளைக்காரிய பிடிச்சு அமெரிக்கன் இங்கிலீஷ் கத்துக்குவேன். பாரு, அப்ப கூட வெள்ளைக்காரி தானா? ஏன் வெள்ளைக்காரி இல்லாம கத்துக்க மாட்டாரா? விடுங்க அண்ணி, அவர் ஏதோ ஜாலியா பேசிட்டு இருக்காரு. ஏன் மாமா பத்திரிக்கை எதை வச்சு எழுதுவாங்க? பொண்ணு மாப்பிள ஜாதகத்தை வச்சுதாமா. இத பாரு, அந்த ஜாதகத்தை எல்லாம் பொண்ணு வீட்டுல குடுத்துட்டு தான் வர்றேன். நாளைக்கு அவங்க வர்றப்போ அவங்க டீடைலா எழுதிட்டு வருவாங்க. சரிங்க மாமா, நான் வரேன். சரிம்மா. இவர் ஏன் இப்படி இருக்காருன்னு தான் எனக்கு புரியல. விடுங்க அண்ணி, அவரால எதுவுமே ஆக போறதில்ல. வா. சீனு, உன்கிட்ட தான் பேச வந்தேன். ஏங்கிட்டயா? என்கிட்ட என்ன பேசணும்? சீனு, சீனு, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க போறாங்க போல. கல்யாணம்னா பத்திரிக்கை அடிக்க தானே செய்வாங்க. சீனு, 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 அது எனக்கு தெரியும் சீனு. நான் அத கேக்கல. பத்திரிக்கை அடிக்க போறாங்க, நீ அமைதியா இருக்கியே, அதத்தான் கேக்குறேன். அதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு மாயா? உனக்கு தான் சாருவ பிடிக்காதே. பிடிக்காத பொண்ணு கூட கல்யாணம் பண்ண பத்திரிக்கை அடிக்கிறப்போ பேசுறதுக்கு நிறைய இருக்கு சீனு. பேசுறவங்க 1000 பேசுவாங்க மாயா. அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா நம்ம நிம்மதி தான் போகும். சரி, அத பத்தி உனக்கு என்ன கவலை மாயா? ஏன் கவலைய விடு, உன் சந்தோஷம் போயிடும்ல, அதுக்காக தான் சொல்றேன். பிடிக்காத பொண்ணோட உன்னால எப்படி செய்யணும் சந்தோஷமா வாழ முடியும்? நான் இது என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக எடுத்த முடிவு. என் சந்தோஷத்தை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. இது இப்போ நீ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல எடுக்கிற முடிவு. இன்னைக்கு இது சரியா தெரியலாம், ஆனா நாளைக்கு இது எவ்வளவு பெரிய ஃபூலிஷ்னஸ்னு தெரிய வரும். அப்போ உன்னால எதுவுமே பண்ண முடியாது சீனு. இது ஒன் வே மாதிரி போகலாம், ஆனா திரும்ப முடியாது. இது எல்லாமே நீ ஏற்கனவே பேசினதுதான். இப்ப என்ன வார்த்தையை மாத்தி போட்டு பேசுற, அவ்வளவுதான் வித்தியாசம். நான் எப்படி பேசினாலும் புரிஞ்சுக்க மாட்டேயே சீனு. பிடிக்காதவங்க கூட கொஞ்ச தூரம் டிராவல் பண்றதே கஷ்டம். நீ பிடிக்காத பொண்டாட்டியோட லைஃப் லாங் எப்படி டிராவல் பண்ணுவேன்னு தான் நான் கேக்குறேன்.
99% இங்க பிடிக்காதவங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாராலையும் முடியறப்போ என்னால முடியாதா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் நினைச்சு நான் தான் வருத்தப்படணும். நீ எதுக்கு வருத்தப்படுற? நான் உன் நல்லதுக்காக தானே பேசுறேன். இப்படி கோழையா இருக்காது சீனு. இது உன் வாழ்க்கை. கேட்க வேண்டியத அப்பவே கேட்டுடணும். தள்ளி போட்டா உன் லைஃப்ல அதை என்னைக்குமே கேட்க முடியாது. அப்பவே கேட்காம விட்டுட்டோமேன்னு வாழ்நாள் முழுக்க வருத்தத்தோடு தான் கழிக்கணும். பிடிக்காதவங்க வாழ்நாள் முழுக்க பிடிக்காதவங்களாவே இருந்துடுவாங்களா என்ன? பார்க்க பார்க்க பிடிக்கிற மாதிரி வாழ வாழ பிடிச்சு போயிடலாம்ல. ஆப்ஷன் இருக்கிறப்போ மனசு கொஞ்சம் அலைப்பாயும். ஆப்ஷனே இல்லைனா கிடைச்சதுதான் பிடிச்சதுன்னு மாறி போகும். இதெல்லாம் பேசுறதுக்கு தான் நல்லா இருக்கும். பிராக்டிக்கலா பாக்குறப்போ உண்மை தெரியும். அப்படி தெரிஞ்சா நான் உங்ககிட்ட வந்து நீ சொன்னது சரிதான் மாயான்னு சொல்லிட்டு போறேன். சரியா? தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது. இவளுக்கு என்னதான் ஆச்சு? நான் அவளை விரும்பினாலும் தப்புன்றா, இவளை விரும்பலைனாலும் தப்புன்றா. என்னதான் இவன் நினைச்சிட்டு இருக்கா? ஒண்ணுமே புரியலையே. ம்? எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. மாயா, எங்க சீனு இன்னும் காணோம்? வாங்கி சண்டை வச்சிடலாம். ரெடி ஆயிட்டு இருப்பான். கொடுப்போம்மா. என்ன இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னுமா ரெடி ஆகுறான்? அண்ணா, கார் சத்தம் கேக்குது. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க. அவங்க வந்துட்டாங்க நீ. வந்துட்டாங்களா? சரி, நான் உள்ள போய் வணக்கம் வணக்கம். வணக்கம் சம்பந்தி. வாங்க வாங்க வாங்க. உள்ள வாங்க. வணக்கம். உள்ள வாங்க. உள்ள உங்க பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கா? அப்படியா? இது இன்னைக்கு ஏதோ ரொம்ப அபூர்வமான நல்ல நாளாம். இன்னைக்கு செய்யற காரியம் நீடிச்சு நிலைக்குமா. அதான் இன்னைக்கு இப்படி அவசர அவசரமான ஏற்பாடுகள் பண்ணிட்டு வந்துட்டேன். யாரும் தப்பா நினைக்க கூடாது. நல்லதுதான். நாளும் ஓடிட்டு இருக்குல்ல. எவ்வளவு நாள் தான் ஒரு பொண்ணு கட்டிக்க போறோம் வீட்டுல இருப்பா. காலகாலத்துல உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டா இது அவ வீடாயிடும்ல. நானும் அவகிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். கல்யாணம் முடியற வரைக்குமாவது நம்ம வீட்ல இருன்னு. அவ எங்க கேக்குறா? இங்க இருக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. உரிமையோட இருந்தா இன்னும் நல்லா இருக்குமேனு தான் சொன்னேன். அதான் ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டோம்ல. கல்யாண தேதியை குறிச்சிருவோம் இப்போ. ஐர, பத்திரிக்கை வாசிங்க. பத்திரிக்கை வாசிக்கிறதுக்கு முன்னாடி மத்த விஷயங்கள்லாம் பேசுறீங்க. பேசுறதுக்கு என்ன இருக்கு?
அதெல்லாம் பேசி முடிச்சிட்டு தானே இங்க வந்து உட்காந்துருக்கோம். அது ஐயரு நாங்க செய்ய போற சீர்வரிசையை பத்தி பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நாங்க அன்னைக்கு சொன்னதுதான், சீரணி எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். ஆனா உங்க மன திருப்திக்கு நீங்க உங்க பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க, அது போதும். இந்த வீட்டோட கௌரவம் பண்பாட்டை சாரு காப்பாத்தினா மட்டும் போதும். அதுதான் அவ கொண்டு வர சீர. அதனால சீரை பத்தி பேசுறது தேவையில்லாதது. நாங்க எங்க பொண்ணுக்காக என்ன வேணா செய்ய தயாரா இருக்கோம். நீங்க செய்யறத செய்யுங்க, அது உங்க இஷ்டம். அத பத்தி பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாமே. சரி சரி, பத்திரிக்கை வாசிச்சிடலாமா? வாசிங்க. ஆ, வாசிடுங்க. படிங்க. ஆ. என்னது இது? ஏதோ ராஜா காலத்துல ஓலை வச்சு படிப்பாங்களே அந்த மாதிரில இருக்கு. அதுலதான் நாங்க முகூர்த்த பத்திரிகை எழுதுறது வழக்கம். ஆ, ஆ. இத உங்க பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. இந்தாங்க. ம், ஜானகி அத்தை. அதை வாங்கிட்டு போய் பூஜை ரூம்ல வச்சு எடுத்துட்டு வாமா. ம். பத்மா நீயும் கூட போ. ஆ சரிம்மா. ஐயரே, நேரம் கம்மியா இருக்கு, சட்டுப்புடன் படிங்க. உங்க குலதெய்வத்தோட அருளாசி அதுக்கு கிடைக்கட்டும்னு தான் அப்படி வச்சு எடுத்துட்டு வர சொல்றேன். சரிங்க. வாங்கிக்க. கடவுளே, இந்த கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். வாங்க நீ. வா. என்னங்க சாமி? உங்க குலதெய்வத்தோட பேரை சொல்லுங்க. ஆ, பச்சையம்மன். பச்சையம்மனோட அருளாசியோட இந்த பத்திரிகையை வாசிக்கிறேன். வாசிக்கிறது நானா இருந்தாலும் இதுல இருக்கிற வாசகம் அவ எழுதினது. எல்லாத்தையும் போட்டு இப்படி இழுக்கிறாங்களே. நிகழும் குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 6ஆம் தேதி ஆங்கில மாதம் மே 19, 2024 வருடம் காலை 6 முதல் 7:30க்குள் சிங்காரம்பட்டி கிராமத்தை சேர்ந்த மணிவண்ணன் பத்மா தம்பதியரின் புதல்வன் சீனு என்கிற சீனிவாசனுக்கும் கோயம்புத்தூர் சரவணம்பட்டியை சேர்ந்த ராமசாமி கோதநாயகியின் மகன் கிஷோர் நினைவில் வாழும் சந்தியாவின் புதல்வி திருநிறைச்செல்வி மாயாவிற்கும் பெரியோர்களால் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்படுகிறது. என்னாச்சு? பத்திரிகையை தப்பா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பொண்ணு பேரு தப்பா இருக்கு. ஒண்ணு அது இல்ல. பத்திரிகையில இருக்கிறத தானே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க கொடுத்த ஜாதகத்துல இருக்கிற பேரை தான் நான் படிக்கிறேன். நீங்க கொடுத்த டீடைல தான் நான் எழுதி வச்சிருந்தேன். ஏங்க, நாங்க கொடுத்தது எங்க பொண்ணு சாருவோட ஜாதகம் தானே? அது எனக்கு தெரியாதுங்க.
2 ஜாதகம் கொடுத்து அனுப்பியிருந்தீங்க. அதுல ஒண்ணு பையனோடது, இன்னொன்னு இது. இல்லனா எனக்கு எப்படிங்க இவங்க பேரு உங்க அப்பா அம்மா ஊர் பேரும் தெரியும்? அவ்வளவு குழப்பம் எதுக்குங்க? நீங்க கொடுத்து அனுப்பின ஜாதகம் என்கிட்ட தான் இருக்கு. இந்தாங்க பாருங்க. என்னாச்சு? என்னது இது? சீனு மாயாவோட ஜாதகம் தான் இருக்கு பாருங்க. ஆமா, ஜாதகம் எப்படி மாறிச்சு? இந்த ரகு, நீயே பாரு. இந்த ஜாதகத்தை யார் போய் கொடுத்தது? மச்சான், நான் தான் கொடுத்துட்டு வந்தேன். சம்மதி கிட்ட நான் தான் கொடுத்துட்டு வந்தேன். ஏன் இப்படி பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? ஜாதகம் எங்க இருக்குன்னு நான் உங்ககிட்ட தான் கேட்டேன். நீ தான் பீரோ பக்கத்துல ஒரு பையில வச்சிருக்கேன்னு சொன்ன. நான் என்ன ஏதுன்னு பார்க்காம அந்த பைய எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். நான் சொன்னேன், நீங்க எடுத்துட்டு போனீங்க, எல்லாம் சரி. மாயாவோட ஜாதகம் எப்படி அந்த பைக்குள்ள வந்துச்சு? சாருவோட ஜாதகம் எப்படி வெளியே போச்சு? எனக்கு முதல்ல அதை சொல்லுங்க. சடங்கு நடந்தப்போ தானோ, மாயா, சாரு இந்த 3 பேரோட ஜாதகத்தையும் ஜோசியர்கிட்ட காட்டுறதுக்கு அந்த பையில வச்சு நான் தான் கொண்டு போய் கொடுத்தேன். மாயாவோட ஜாதகம் அப்படி வந்துருச்சு. அப்ப சாருவோட ஜாதகம் எங்க? அண்ணி, சாருடைய ஜாதகத்தை அன்னைக்கு நம்ம ஜோசியரை பார்க்க போயிருந்தப்போ நான் வேற ஒரு ஃபைல்ல வச்சு எடுத்துட்டு வந்தேன். அது இப்ப ஏ ரூம்ல தான் இருக்கு. அப்ப தனாவோட ஜாதகம்? அத அப்பவே நான் தங்கச்சி கிட்ட கொடுத்துட்டேனே. ஏங்க, கல்யாண விஷயம் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுக்கறப்போ அது யாருது என்ன இதெல்லாம் பொறுப்பா எடுத்து பார்க்க மாட்டீங்களா? என்ன கேக்குறியே பத்மா? அத நீயே பொறுப்போட பார்த்து கொடுத்துருக்க கூடாதா? அவங்க கொடுத்த ஜாதகத்தை நான் படிச்சு கூட பார்க்காம அதை ஐயர்கிட்ட கொடுத்து முகூர்த்த பத்திரிகை எழுத சொல்லிட்டேன். தப்பு என் பேர்லயும் தான் இருக்கு. சீனு, ஏய், ஏடா சின்னு, மாப்பிள. டேய் சின்னு. டேய் சீனு, எதுக்கு இப்ப அதை கிழிச்சு போட்ட? அதை வச்சுக்கிட்டு என்னப்பா பண்றது? அதனால என்ன யூஸ் இருக்கு? பாருங்க, இது தெரியாம நடந்த ஒரு தப்பு. இதுக்கு போய் யாரும் வருத்தப்பட தேவையில்லை. எங்க மாமா இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். யாரும் வருத்தப்பட தேவையில்லை. நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. 1/2 மணி நேரம் இருக்குல்ல, அது போதும். புது பத்திரிகை எழுதுங்க. என் ஜாதகம் உங்ககிட்ட இருக்கு. அம்மா, சாருவோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து கொடுங்க. சரி, வா பார்வதி, போய் எடுத்துட்டு வரலாம். வாங்க நீ எடுத்துறேன்.
மாப்பிள நாங்க என்ன செய்யறதுன்னே தெரியாம பெரிய குழப்பத்துல இருந்தோம். நீங்க தைரியமா ஒரு முடிவெடுத்து இந்த பிரச்சனையை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டீங்க. சூப்பர் மாப்பிள. சரி, எல்லாரும் உட்காருங்க. உட்கார். உட்காருங்க. உட்காரு. எல்லாம் சரியா? எல்லாம் சரியாயிடும். உட்காருங்க. இப்ப வாசிக்கட்டுமா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வாசிச்சிடுங்க.